முகவாதம், இங்கிலீஷில் ஃபேஷியல் பால்சி இல்லை பெல்ஸ் பால்சி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபேஷியல் பால்சி அப்படின்னா என்னென்னா, நம்மளுடைய மூளையிலேருந்து முகத்துக்கு ஒரு நர்வ் வரும். அது பேர் தான் ஃபேஷியல் நர்வ். அந்த ஃபேஷியல் நர்வ் நம்மளுடைய முகம் பக்கத்தில் வரப்போ அது 5 கிளைகளாக பிரியும். மீன்ஸ் 5 பிரான்ச்சஸாக பிரியும். அதில் ஃபஸ்ட் பிரான்ச் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஃப்ராண்டலுக்கு சப்ளை பண்ணுற மீன்ஸ் நெத்தி பகுதிக்கு சப்ளை பண்ணுற பிரான்ச்சு. செகண்ட் பிரான்ச் வந்துட்டு நம்மளுடைய ஜைகோமேட்டிக் பிரான்ச் மீன்ஸ் கண்ண பகுதிகளுக்கு சப்ளை பண்ணுற பிரான்ச்சு. அதுக்கப்புறமா தேர்ட் பிரான்ச் என்ன அப்படின்னா பக்கல் பிரான்ச், நம்மளுடைய வாய் பகுதிக்கு சப்ளை பண்ணுற பிரான்ச்சு. அதுக்கப்புறமா ஃபோர்த் பிரான்ச் என்ன அப்படின்னா நம்மளுடைய மேண்டிபுலார் பிரான்ச் மீன்ஸ் நம்மளுடைய தாடை பகுதிக்கு சப்ளை பண்ணுற பிரான்ச்சு. அதுக்கப்புறமா லாஸ்ட் பிரான்ச் என்ன அப்படின்னா நம்மளுடைய சர்வைக்கல் பிரான்ச், நம்மளுடைய இந்த கழுத்து பகுதிக்கு சப்ளை பண்ணுற பிரான்ச் தான் அந்த லாஸ்ட் பிரான்ச்சு. ஸோ இந்த ஃபேஷியல் நர்வோட 5 பிரான்ச் சப்ளை பண்ணுற இடங்களில் தான் வந்துட்டு இந்த ஃபேஷியல் பால்சிக்கான பாதிப்பு இருக்கும். இந்த பாதிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஃபேஷியல் நர்வ் எந்த பக்கம் அஃபெக்ட் ஆகிருக்கோ அந்த பக்கம் இருக்கிற மசில்ஸ் எல்லாம் வீக் ஆயிரும். ஓகே, ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது வந்துட்டு ஒரு பிரான்ச்சாக சப்ளை பண்ணதில்ல. ஸோ ஃபஸ்ட்டு அது வந்துட்டு ஃப்ராண்டல் பிரான்ச்சுக்கு சப்ளை பண்ணுறப்போ அது வந்துட்டு இந்த ஐப்ரோஸ் அப்புறம் இந்த கண்ணெல்லாம் தான் வந்துட்டு இன்வால்வ் ஆகும். அப்படி இன்வால்வ் ஆகுறனால இந்த கண்ணை வந்துட்டு திறக்க முடியும், பட் ஆனால் சரியாக மூட முடியாது. அப்படி ஃபுல்லாக மூட முடியாதனால என்ன ஆகும்னா கண்ணில் வந்துட்டு தூசி பட்டு அப்புறம் காற்று பட்டு கண்ணே வந்துட்டு ரெட்டிஷாக இருக்கும். ஸோ அப்படியே நம்ம கஷ்டப்பட்டு மூட ட்ரை பண்ணுறப்போ இந்த கண் விழி இருக்குல்ல, அந்த விழி வந்துட்டு சைடாக மேல் நோக்கி போகிறத நம்ம கண்ணாலே நம்ம வந்துட்டு பார்க்க முடியும். ஓகே, இதுக்கப்புறம் நம்மளுடைய கண்ணில் வந்துட்டு கண் திறந்தே இருக்கிறனால அதுக்கப்புறம் அந்த ஃபேஷியல் நர்வ் சப்ளை பண்ணுறது வந்துட்டு சரியாக இல்லாதனால நம்மளுடைய கண்ணில் கண்ணீரெல்லாம் வந்துட்டு ரொம்ப வத்தி போன மாதிரி நம்ம ஃபீல் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறமா அது சப்ளை பண்ணுற பிரான்ச் என்ன, இந்த ஜைகோமோட்டிக் கன்னத்தில் வந்துட்டு அது வந்து சப்ளை பண்ணுது. அப்படி சப்ளை பண்ணுறனால இந்த கன்னத்தில் வந்துட்டு என்ன ஆகும்னா இந்த மசில்ஸ் எல்லாம் ரொம்ப வீக் ஆகி அப்படியே தொங்கி போய் இந்த மசில்ஸில் மூமெண்ட்ஸே இல்லாத மாதிரி ஆகிரும். அதுக்கப்புறமா அது சப்ளை பண்ணுற தேர்ட் பிரான்ச் என்ன, பக்கல் பிரான்ச்சு. ஸோ இந்த வாய்க்கு சப்ளை பண்ணுறனால இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி சிரிக்கிற இந்த மூமெண்ட் வந்துட்டு வராது. அதுக்கப்புறம் வந்துட்டு பேசுகிறப்பயுமே இந்த இடம் எந்த பக்கம் அஃபெக்ட் ஆகிருக்கோ அந்த பக்கம் வந்துட்டு அந்த வாய் வந்துட்டு சரியாக வராத மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறமா அவங்களுடைய நாக்கு என்ன ஆகும் அப்படின்னா நார்மலாக இருக்கிறப்பே நாக்கை நீட்டுங்க அப்படின்னா அவங்களால நேராக நீட்டாமல் சைடாக தான் அவங்க வந்துட்டு நீட்டுவாங்க. அதுக்கப்புறமா அவங்களால வந்துட்டு சரியாக மென்று சாப்பிட முடியாது, ரொம்ப நேரம் ஃபுட்டை வந்துட்டு வாயில் வந்து வச்சுக்க முடியாது. இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் அவங்களுக்கு வந்துட்டு பக்கல் பிரான்ச் ஆஃப் நர்வுக்கு வந்து சப்ளை பண்ணுறப்போ அது அஃபெக்ட் ஆகுறப்போ அவங்களுக்கு வந்து இருக்கும். ஓகே, இது எல்லாமே போக அவங்களுக்கு வந்துட்டு நார்மலாகவே எல்லா மசில்ஸுமே வீக்காக எந்த சைடு அஃபெக்ட் ஆகிருக்கும் அந்த சைடு மசில்ஸ் எல்லாமே வீக்காக இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு சப்ளை பண்ணுற எல்லா இந்த சுரப்பிகள்லாம் வந்துட்டு கம்மியாயிரும். மீன்ஸ் இந்த கண்ணிலேருந்து தண்ணி வர்றது, அதுக்கப்புறமா வாயில் வந்து எச்சி சுரக்கிறது, அது எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு கம்மியாயிரும். இந்த ஃபேஷியல் பால்சி எதனால வரலாம் அப்படின்னா நம்மளுடைய இரத்த நாளங்களில் ஏதாவது பிரச்சனையாச்சு அப்படின்னா வரலாம். இல்லை அப்படின்னா அவங்களுடைய தலையில் பலமான அடிபட்டுருச்சு அப்படின்னா வரலாம். இல்லைனா ஈவன் ரொம்ப சில்லு காற்று இல்லை ரொம்ப சில்லான கிளைமேட்டில் போய் நம்ம வந்துட்டு இருந்தோம், அது நம்மளால் தாங்க முடியல ஒத்துக்க முடியல அப்படின்னா கூட இந்த முகவாதம் வரலாம். ஓகே, இது போக ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷனோ ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தால் கூட இந்த ஃபேஷியல் பால்சி வந்துட்டு நம்மளுக்கு வரலாம். இதை நம்ம வந்துட்டு என்ன பண்ணலான்னா இந்த குறிகள் வச்சே நம்ம வந்துட்டு உங்களுக்கு முகவாதம் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். இந்த முகவாதம் வந்தக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக ஒரு 2 வாரத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும் அது வந்துட்டு இருக்கலாம். அப்படி இருக்கிறப்போ நம்ம அதோட வலியோடு சேர்த்து அதில் வந்துட்டு ஒரு மாதிரி உணர்ச்சி இல்லாமல் போகிறது அந்த மாதிரி தான் இதோட சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். அப்படி இருக்கிற
இருக்கிறப்போ அதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபிசியோதெரப்பி வந்துட்டு நல்லா ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் வந்துட்டு எண்ணெய் தேய்ச்சி நல்லா மேல் நோக்கி மசாஜ் பண்ணி விடுறது அந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு சீக்கிரமாக ரெக்கவரி ஆகும். அதே மாதிரி அவங்களுக்கு வலியும் கொஞ்சம் குறையிறத அவங்க வந்துட்டு ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா இப்படியே இழுத்து பிடிக்கிற மாதிரி பிளாஸ்டர்ஸ் ஒட்டுறது அந்த மாதிரிலாம் பண்ணுறப்போ அவங்களுக்கு வந்துட்டு வலி இன்னும் கொஞ்சம் குறையும். அதுக்கப்புறமா சீக்கிரமாகவும் அவங்க ரெக்கவரி ஆவாங்க. ஓகே, இந்த முகவாரத்தை பற்றி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா இதுக்குமே வந்துட்டு காஸ்டிகம், அப்புறம் வந்துட்டு ஜிங்கமேட், இந்த மாதிரி நிறைய மெடிசன்ஸ் ஹோமியோபதியிலேயே இருக்குது. உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் ஃப்ரீலி காண்டாக்ட் மீ ஆன் மை பேஜ். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இல்லை வந்துட்டு ஏதாவது ஒரு டாபிக் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கமெண்ட் இன் திஸ் வீடியோ. லெட்ஸ் see there. Okay, bye.